video number 8, recording date 1 March 2024, start time 12:22 PM Indian Standard Time. இந்த வீடியோவில் நான் என்னோட 6வது வீடியோவோட தமிழ் வெர்ஷன் இது. என்னோட 6வது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் டேட் 29 ஜனவரி 2024, ஸ்டார்ட் டைம் வந்து 10:40 AM IST. இந்த வீடியோவில் என்னோட 2வது கோவிட் சம்மந்தப்பட்ட குவரியை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது முதல்ல வந்து 11 அக்டோபர் 2020 நான் ரைஸ் பண்ணேன். இந்த கேள்வி வந்து என்னைய போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமூக ஆர்வலர்கள் மற்றும் விசில் ப்ளோவர்ஸோட நலன் கருதி நான் ரைஸ் பண்ணது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் விசில் ப்ளோவர்கள் வந்து எப்பயுமே எந்த ஒரு இந்த சுயநலத்தோட செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்களுக்காக கட்டளைப்படியோ இல்லை அவங்களுக்காகவோ வேலை பார்க்காம எப்பயுமே சாதாரண மக்களோட சிறந்த நலன்களை கருதி மட்டுமே வந்து ஆக்ட் பண்ணுறவங்க. விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்றத நான் தமிழில் சொல்லணும் அப்படின்னா அநீதிகள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை வந்து உரியவர்களோட கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியோட நலனுக்காக வந்து இந்த பர்டிகுலர் குவரியை வந்து நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல குவரி என்ன அப்படின்றத வாசிக்கிறேன். கொரோனா வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களான வியரிங் மாஸ்க், ஐசோலேஷன் வார்ட்ஸ், லாக்டவுன்ஸ், டிஸ்டன்சிங் போன்ற அனைத்துமே சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற விசில் ப்ளோவர்ஸ் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக சர்வாதிகாரிகளால் மிஸ்யூஸ் பண்ண முடியும். உலக சுகாதார நிறுவனத்தோட இந்த வழிகாட்டுதல்கள் உலகத்தில் எந்த மூலையிலையும் மிஸ்யூஸ் பண்ணப்படலை அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம் எப்படி உறுதி பண்ணிக்கிறாங்க? இதுதான் என்னோட கேள்வி. ஆகஸ்ட் 2021 முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்களில் மனித உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு ரிப்போர்ட் டேட்டட் 16 நவம்பர் 2022 படி ஒரு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளோட அதிகார துஷ்பிரயோகங்கள் ஜனநாயகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்சர்ன் சம்பந்தப்பட்ட கவலை சம்பந்தப்பட்ட என்னோட முதல் வீடியோ தான் இது. இன்னும் இது தொடர்பாக பல வீடியோக்கள் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளான் வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் செய்வேன். என்னோட அடுத்த வீடியோவில் வேக்சினேஷன் இல்லை வேக்சின் தடுப்பூசி மற்றும் அது சார்ந்த விஷயங்களை பற்றி நான் ஏற்கனவே ரைஸ் பண்ணதும் அது எப்படி வந்து பாசிட்டிவாக வந்து இம்பேக்ட் பண்ணிச்சு சொசைட்டியில் அப்படின்றதையும் கவர் பண்ண போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மையுள்ள கோபால்.